காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது இயற்பகை நாயனாருடைய வரலாறு. அவர் எங்கு பிறந்தார்? சோழ மண்டலத்தில் காவிரி பூம்பட்டினம் என்கின்ற ஊரில் அவதரித்தவர். காவிரி நீர் கடலோடு சங்கமிக்கும் புனித தீர்த்தத்துக்கு புகழ்பெற்ற ஊர் காவிரி பூம்பட்டினம். அங்கே பல்லவனீஸ்வரம் என்னும் ஊரில் அவதரித்த பெருமகனார் நம்முடைய இயற்பகை நாயனார். என்ன செஞ்சாரு, என்ன தவப்பணியை மேற்கொண்டு 63 நாயன்மார்களாக அவர் உயர்ந்தாருன்றதை நாம் பார்க்கலாம். வணிகர் குலத்தில் அவதரித்த அடியவர். பூம்புகார்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அது ஒரு துறைமுகப்பட்டினம். பெரிய நாவாய்கள் படகுகள்லாம் அங்கே வந்து சங்கமிக்கிற இடம். பெரும் வணிக துறைமுகம். வாணிபம் நன்கு செழித்தோங்கி வளர்ந்த இடம். அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார்? அவரும் வணிகத்தில் ஈடுபட்டு பெரும் செல்வந்தனானார். மாடு மனை சுற்றம் அத்தனையும் அவருடையது. நிலபுலன்கள் ஏராளமாக உள்ளது. அவர் ஒரு சிவனடியார். அவர் ஒரு நியதி வைத்திருந்தார் வாழ்க்கையில். திருநீறு, ருத்ராட்சம், காவி உடை இதை அணிந்து கொண்டு யார் அவருடைய வீட்டிற்கு வந்தாலும் அவர்களுடைய முகம் மாறாது. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை வேண்டியபடியே கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்ட அடியவர். அவர் ஒரு சங்கல்பம் வைத்திருந்தார் சிவனிடம். என்னுடைய இல்லத்தில் யார் வந்து இந்த திருநீறு ருத்ராட்சம் அணிஞ்சு என்ன கேட்டாலும் அதை அப்படியே கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதை ஒரு தவமாகவே அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டார். அந்த கோட்பாடு அவருக்கும் சிவனுக்கும் உண்டான கோட்பாடு. இடையில் யாருக்கும் தெரியாது. சிவனுக்கு மட்டுமே தெரியும், அடியவருக்கு மட்டுமே தெரியும். அவருடைய இல்லத்தை அணுகி யார் வேண்டுமானாலும் சிவனடியார்கள் ஒரு சிவன் ஆலயத்திற்கு உண்டான குடமுழுக்கு பணியோ இல்லை சிவனடியார்களுக்கு வேண்டிய திரவியமோ, அது நிலமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அன்னமாக இருந்தாலும் சாப்பாடு எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய வாயிற்கதவு திறந்தே இருக்கும். யார் வேண்டுமானாலும் போய் அவரிடம் யாசகம் கேட்டு பெறலாம். எந்த ஒரு நியதியும் கட்டுப்பாடும் கிடையாது. யாரும் அவர்களை நிராகரிக்க மாட்டார்கள். அப்படி ஒரு தவத்தொண்டினை அவர் புரிந்து வந்தார். அவருக்கு திருமணம் இனிதே நடைபெற்றது. நல்ல ஒரு துணை கிடைத்தது சிவன் அருளால். ஒத்த மனம் கொண்டவர்கள் தம்பதிகள் இருவரும். எந்த சிவனடியார் வந்து கேட்டாலும் பொருளாகவோ பணமாகவோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவர்கள் அந்த இருவரும் தம்பதியர்கள். எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாரே, அப்போ எதை வேணும்னாலும் கேட்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது சிவனுக்கு. சோதித்து பார்த்துடலாமே. எத்தனையோ அடியார்களை சோதித்தோமே நாம. குங்கிலிய கலைய நாயனாரை எப்படி சோதிச்சாரு? மாங்கல்யம் விற்று அதன் மூலம் வரக்கூடிய குங்கிலியத்தையும் அவர் சிவனுக்கே என்று அர்ப்பணித்தவர் அல்லவா? அது போன்று இவரையும் நாம் சோதிக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டார். அவர் என்ன நியதி வைத்திருந்தார்? இயற்பகை நாயனார் திருநீறு, ருத்ராட்சம், காவி உடை அணிந்து யார் எப்பொழுது என் வீட்டிற்கு நுழைந்தாலும் அவர்கள் விரும்பியதை விரும்பியபடியே கொடுப்பேன் என்று ஒரு சங்கல்பம் வைத்திருந்தார் அல்லவா? அதை அப்படியே நிறைவேற்றுகின்றாரா என்று பார்க்கலாமே, சோதிச்சு பார்த்துடலாமே. வந்தார். ஒரு அந்தனராக ஒரு உருக்கொண்டார். ஒரு காவி உடை, நெற்றி நிறைய திருநீறு, கழுத்தில் ருத்ராட்ச மாலைகள். வந்தார் அவருடைய இல்லத்திற்கு. வந்தவுடன் பெரு மகிழ்வு தம்பதிகள் இருவருக்கும், இயற்பகை நாயனாருக்கும் அவரது மனைவியாருக்கும். வந்தவரை வரவேற்று தக்கவாறு உபசரித்தார்கள். அடுத்து அவர் என்ன கேட்கப் போகிறாரோ என்று ஆவலுடன் இருந்தார் இயற்பகை நாயனார். அவருக்கு சந்தோஷம். கொடுத்து சிவந்த கரங்கள் அவருடையது. எது கேட்டால் அவர் என்ன நியதி வச்சிருந்தார்? கொடுப்பதற்கென்றே எனக்கு சிவபெருமான் இத்தகைய செல்வத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. கொடுக்கறதுல அவருக்கு பிரியம் அதிகம்.
காத்து கிடந்தார். என்ன வந்து வாயை திறந்து கேட்பாரோ அந்தணர் அப்படின்னு. அந்தணர் உபசரித்த உடனே சந்தோஷமாயிட்டாரு. அப்போ அவர் வாயை திறந்து சொல்கிறாரு, ஐயா அடியேனுக்கு ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு கேட்குறார் ஏற்பகை நாயனார். தம்மிடம் ஒரு ஆயுள் கொடை கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தயக்கமாக ஆரம்பித்தார். அது என்ன ஐயா ஆயுள் கொடை? ஆயுள் முழுவதுக்கும் ஏதாவது தானம் வேணுமா? நான் எழுதி கொடுக்க சம்மதம். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார், சட்டுன்னு சொல்லிடுவார், எடுத்துக்குப்போமே அப்படின்னு. அவருடைய துணைவியாரை ஒரு கண் பார்த்தார், ஏற்பகை நாயனாருடைய துணைவியை. ஐயா, நான் தங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன், அதை தாங்கள் தானமாக தருவீர்களா அப்படின்னு கேட்டார். சம்மதம்னு சொன்னார். எனக்கு தங்களுடைய மனைவி வேண்டும் அப்படின்னு கேட்டார். யார் சம்மதிப்பாங்க, எத்தகைய அடியாராக இருந்தாலும்? ஆனால் அவள் அப்போது கூட கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இன்முகத்தோடையே சொல்கிறாரு ஏற்பகை நாயனார், அப்படியே ஆகட்டும், நான் நிறைவேற்றி தருகிறேன்னு சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டார் அந்தனர். நீங்கள் சொல்லிட்டீங்க ஐயா, ஆனால் இந்த ஊர் உலகம் பழி சொல்லுமே, இந்த சுற்றத்தார் உற்றார் உறவினர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள எப்படி சமாளிப்பீங்க? நான் எப்படி இவங்களை கூட்டிகிட்டு போகிறது? எனக்கு வழித்துணை வேண்டுமே அப்படின்னு கேட்டார். யாமே வருகிறோம் அப்படின்னாரு. ஒரு வாளும் கேடயத்தையும் எடுத்துக்கிட்டார். ஊருக்குள்ளே இந்த செய்தி பரவிடுச்சு. ஏற்பகை நாயனார் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய இல்ல துணைவியை, தன்னுடைய மனைவியை அந்தணருக்கு தானமாக கொடுக்க போகிறாருன்னு பேசிக்கிட்டாங்க. அப்போது பெண் வீட்டாருடைய சுற்றத்தாரெல்லாம் குழுமிட்டாங்க. குலத்துக்கு எப்பேற்பட்ட பழியை கொடுக்குறாரு இவர்? பெண் தானே நாம் கொடுத்தோம், இப்பேற்பட்ட பழியை நமக்கு சுமத்தலாமா? அப்போ அவங்கெல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க, வழிமறித்து தடுக்கலாம்னு பார்க்குறாங்க அந்தணரை. இவர் வாளும் கேடயத்தையும் எடுத்துக்கிட்டு கூட கிளம்பிட்டார். மனைவியும் கூட வராங்க, அந்தணரும் வராங்க. பல்லவனீச்சுவரத்திலிருந்து புறப்படுறாங்க. அதுதான் அவருடைய அவதார தலம் ஏற்பகை நாயனாருக்கு. போகிறாரு. அப்போ வழிமறிக்கிறாங்க சுற்றத்தார்களும் உறவினர்களும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய வாளால் வெட்டி வீழ்த்துறாரு. கிட்ட வந்தா பாருங்க அப்படின்றாரு. எல்லாரையும் வெட்டி வீழ்த்திடுறாரு. ஊர் எல்லையை அடைஞ்சிட்டாங்க. அந்த ஊருடைய பெயர் சாய்க்காடு, திருச்சாய்க்காடுன்னு அடைமொழியால் அழைப்பாங்க. அது வரைக்கும் வராரு. எத்தனை பேர் வந்தாங்களோ எதிர்த்து, அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்துறாரு தாமதிக்காம ஏற்பகை நாயனார். ஊர் எல்லையை வந்து அடைஞ்சிட்டாங்க. ஐயா, இப்பொழுது நான் திரும்பி புறப்படலாமா அப்படின்னு கேட்குறாரு ஏற்பகை நாயனார். சரி, தாங்கள் புறப்படலாம் அப்படின்னு வார்த்தை சொல்கிறாரு அந்தணர். அப்போ கூட வாய்ப்பு கொடுக்குறார் சிவபெருமான். திரும்பவும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாரா தன்னுடைய மனைவியை அப்படின்னு சோதித்து பார்க்குறார். கடைசி நிமிடம் வரைக்கும் சோதிக்கிறாரு சிவன் அந்தணரா வந்து. அந்த நேரம் கூட அவர் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லையா? இல்லை ஐயா, தெரியாமல் சொல்லிட்டேன், என் மனைவியை நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் ஏற்பகை நாயனார் தானே ஜெயிக்கிறாரு அந்த சவாலில். எந்த மறுவார்த்தையும் சொல்லாமல் திரும்பி பார்க்காம புறப்பட்டுட்டார். மனைவி யார்கிட்ட இருக்காங்க? அந்தணர்கிட்ட இருக்காங்க. அப்போது அந்தணர் மறைஞ்சு போயிடுறாரு. ஒரு பிரகாசமான ஜோதி உண்டாகுது அந்த இடத்துல. அசரீரி வாக்கா சொல்கிறாரு சிவபெருமான். என்ன சொல்கிறாரு பாருங்க. இயற்பகை முனிவா ஓலம் திரும்ப வாரும் ஓலம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இயற்பகை முனிவான்னு சொல்கிறாரு. யாரிட்ட பெயர்? இயல்புக்கு மாறா யாரா இருந்தாலும் தன் மனைவியை தர சம்மதிப்பார்களா? அது இயல்புக்கு பொருந்துமா? தன் இயல்பை மீறி தானம் கொடுத்த பெரும் தகை வள்ளல், தவத்திற்கு ஓர் சான்றோர், அத்தகைய பெரும் பேறு பெற்றவர் இயற்பகை நாயனார். அந்த திருநாமம் சிவபெருமானிட்ட திருநாமம். எத்தனை அற்புதமான ஒரு வரலாறு. தன் இல்லாலேயே தர துணிந்தார் அல்லவா இயற்பகை நாயனார். இயல்புக்கு மாறாக அவர் நடந்து கொண்டதால்
அவருடைய திருநாமம் இயல்பகை நாயனார் என்று வழங்கலாயிற்று. திருத்தொண்ட தகையில சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு, அருமையான வார்த்தை. இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன்னு, எதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அடியவர்களுக்குன்னு. அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய சக்தி அவரிடம் இருந்தது. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலையும் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பியும் சிறப்பிச்சு சொல்கிறாங்க இயற்பகை நாயனாரை. அருமையான ஒரு வரலாறு, அடியவர்களுக்கான அற்புத சான்று இயற்பகை நாயனாருடைய புராணம். நாமும் வணங்கலாமே அவருடைய பதத்தை, வணங்கி சிவனருள் பெறலாமே. வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவ நெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.